இடம்பலம் ஹப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பல்வேறு திரைப்படங்களுடைய ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன யூத் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். கென் கருணாஸ் அவருடைய நடிப்புல இயக்கத்துல இருக்கக்கூடிய இந்த படம். இதுல சூரஜ் அவர்கள் நடிச்சிருக்காரு, தேவதர்ஷினி அவங்க நடிச்சிருக்காங்க, அனிஷ்மா, மீனாட்சி, பிரியம்ஷி நடிச்சிருக்காங்க, நளினி மேடம் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன தமிழா, தாஜ்மலா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கென்னோட ஃப்ரெண்ட்ஸா அந்த படத்துல சில சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன, இந்த படம் பார்க்கக்கூடிய படமா இருக்கா அப்படிங்கறத தான் நம்ம பேசுறோம். நான் உங்க ஹரிஷ் ஊடகத்துல பேசுறதுக்காக பிரியா நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். சோ நீ கொஞ்சம் அது பிரீஃபா என்னன்றது ஸ்டோரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். இது முதல் படம் கென்னோடது அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நாங்க எங்களோட பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா முதல் படமே நல்ல முயற்சி அப்படின்றத சொல்வேன். ரெவ்யூ எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் படம் ஏன்னா அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த சினிமா ஃபீல்டு இதையெல்லாம் பார்த்துட்டு வரப்ப ஹி ஹாஸ் டன் சம் ஜஸ்டிஸ் டு சினிமா அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல வரேன் நானு. சோ நீ ஃபர்ஸ்ட் பிரீஃபா நீ ஸ்டோரி சொல்லிடு ஹரிஷ். முதல்ல நான் அந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இயக்குனர் பிரியதர்ஷன் அவருடைய அவரோட ஒரு மனைவியும் பிரிந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வருட காலம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க இணைந்திருக்காங்க. அதுவும் மம்முட்டி சாருடைய முயற்சியினால இணைந்திருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய டிவோர்ஸ் கேசஸ் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில இந்த ஒரு ரீயூனியன், கல்யாணி பிரியதர்ஷன் ஆகட்டும், அவங்களுடைய பிரதர் ஆகட்டும், இல்ல பிரியதர்ஷன் சாருடைய ஃபேமிலி, அவங்க லிசி, இவங்க 4 பேருக்கும் ஒரு நல்லதை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம ரிவ்யூக்குள்ள டைரக்டா போயிடலாம். ஸோ இந்த படம் பிரவீன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பத்தி மெயினா சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்கூல் டீனேஜரா, ஒரு 10th படிக்கிற ஒரு பையனா இந்த கதை ஆரம்பிக்குது. ஜஸ்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சுற்றி ஒரு 3 லவ் ஸ்டோரி. ஸோ அந்த 3 லவ் ஸ்டோரியை தாண்டி அவங்க அப்பா ஒரு பேக்கரி கடை நடத்திட்டு இருக்காரு. அம்மா பையன் எப்படியாவது ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆனா போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தொடர்ச்சியா இறை நம்பிக்கையோட கடவுளை வேண்டிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரா இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல அந்த 3 லவர் இவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, அவங்க அம்மா நினைச்ச மாதிரி அவரால் எக்ஸாம்ஸை பாஸ் பண்ண முடிஞ்சதா? ஏன்னா ஜஸ்ட் பாஸ்ல 10th எக்ஸாம் பண்ண முடிச்சிருப்பாரு. எஸ்எஸ்எல்சி ஜஸ்ட் பாஸ்ல இது பண்ணியிருப்பாரு. ஸோ +1லையும் +2லையும் அதை தாண்டி அவரால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சதா அப்படிங்கிற ஒரு காட்சிகள் நிறைந்த படம். இன்னும் சொல்ல போனா அதுக்கப்புறம் +1 போனதுக்கு அப்புறம் அவர் லைஃப்ல அந்த 3 காதல்கள், அதை சுத்தி இருக்கிற சம்பவங்கள், அவர் ஸ்கூல்ல நடக்கிற சில பிரச்சனைகள், இதெல்லாம் சுத்திதான் அந்த கதை இருக்கு அப்படின்னு சொல்லணும். இதுல கடைசியா கிளைமேக்ஸ்ல சூரஜ் அவர்களுக்கும் கென் அவர்களுக்குமான ஒரு காட்சி இருக்கு. அப்பா நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு காட்சி. அது ஒரு அப்பா, நான் தோத்துட்டேன், என் பையன் தோக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் ஒண்ணு அவ்வளவு திட்டுவேன். ஆனா எனக்கு உனையும் என் வைஃபையும் விட்டா யார் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு சீனை ஒரு அப்பாவா தோத்தனா என் பையன் தோத்துடக்கூடாதுங்கிற பயத்தோட தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன்னு அவரை சூரஜ் சொல்ற காட்சி எல்லாமே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ கதை இதுதான். பிரவீன் அப்படிங்கிற கேரக்டர் சுத்தி அவருடைய லைஃப்ல என்ன நடக்குது, அவருடைய இந்த 3 காதல்கள் எப்படி அமையுது அப்படிங்கிறத சுத்தி தான் கதை இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப நீ சொன்ன மாதிரி அந்த 10th ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆகுற அந்த பிரவீன், அந்த கென்னை பத்தி தான் நீ பேசிட்டு இருக்கனே. இதுல 3 விஷயங்கள் காட்டுறாங்க. ஒன்னு கிரஷ், ஒன்னு இன்ஃபாக்சுவேஷன், இன்னொன்னு லவ்னு சொல்றாங்க. பட் லவ்ன்றது எனக்கு அந்த வயசுல அது லவ்ன்றது எனக்கு தெரியல. இப்போ 11th சீட்டுக்காக போராடிட்டு இருக்கும் போது ஹெட் மாஸ்டரா நளினி அந்த ஸ்கூல்ல இருப்பாங்க. அவங்க குடுக்கவே மாட்டேன்னு ஒத்த காலில் நிப்பாங்க. சோ தேவதர்ஷினி ரொம்ப போராடிதான் அந்த சீட்டை வாங்கி படிக்க வைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ படிக்காம பாக்குற பொண்கள் எல்லாம் காதலிக்கிறான்னு சொல்லிட்டு இப்ப அவரோட லட்சியமே என்னன்னா
காலேஜ்ல ஒரு ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதான் லட்சியமே வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு லட்சியமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. ஓகே ஃபைன், ஆனா இதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரே பெண்ணை அப்படின்னுட்டுன்னு நம்ம அந்த லெவல்ல நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சா, ஒரு பெண்ணை லவ் பண்றாரு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு பிரேக் ஊருக்கு எங்கேயோ போறதுக்குள்ளயோ இன்னொரு பொண்ணோட செட் ஆயிடுறாரு. அப்போ என்ன சொல்றது, அந்த சீரியஸ்னஸ் தெரியல, லவ்னா என்னன்னு தெரியல. அப்பதான் வந்துட்டு இந்த 11th இது வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. 11th படிக்கிற பசங்களுக்கு கிரஷுக்கும் இன்ஃபாக்சுவேஷனுக்கும் லவ்க்கும் வித்தியாசமே தெரியாதுன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சோ அந்த ரெண்டாவது பொண்ணு கிட்ட, ரெண்டாவது வந்து அந்த ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காரு அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு அது பிரேக்கப் அப்படின்ற மாதிரி ஆகுது. இப்ப என்ன பண்றாங்க, மூணாவதா இன்னொரு பெண்ணு உள்ள நுழையுது. அந்த பொண்ணு வந்துட்டு சரி இது ரெண்டுமே போயிடுச்சு அப்படின்றதுனால மூணாவது பொண்ணு கிட்ட வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண போனாக்கா இது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றாங்க. சோ இவ்வளவு குழப்பங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த 11th படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா இதுல இன்னொரு அழகான ஒரு விஷயம் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, 11th படிக்கிற ஒரு பொண்ணு லவ்ன்றது வந்துட்டு எவ்வளவு சின்சியரா எடுத்துக்கிறா, அந்த ஃபர்ஸ்ட் லவ்வரை சொல்றேன் நானு, எவ்வளவு சின்சியரா எடுத்துக்கிறா. சோ பெண்களோட மனநிலைய ஒழுங்கா தத்ரூபமா கொண்டு வந்து இதுல கொடுத்தாங்க. சோ ஐ அப்ரிஷியேட் திஸ் அப்படின்றதுதான். சோ இதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இது காமெடியா எடுத்துக்கிறதா இல்ல வந்துட்டு என்ன சொல்றது ஏதோ சம்திங் இஸ் கிவிங் அ மெசேஜ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதான்னு தெரியாது. சோ என்ன போற போக்குல அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்றது. இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அவங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்க படத்தை அப்படின்றத. ஏன்னா இந்த காலேஜ் லைஃப் எல்லாம் காட்டுறப்ப வந்துட்டு இந்த பசங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவா இருக்கும் அப்படின்றதுதான். சோ இந்த காதல் காட்சிகள் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வரதெல்லாம் தான் வந்துட்டு கொஞ்சம் ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு. பட் இட் ஹேப்பன்ஸ்ன்றதுதான். ஏன்னா ஒண்ணு ஃபெயிலியர் ஆன உடனே பசங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபெயிலியரை ஏத்துக்க மனசு இல்லாம சூசைட் வரைக்கும் போற பசங்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ திஸ் வில் பி a வெரி குட் லெசன் அப்படின்றதான் நான் சொல்வேன். நான் சைக்காலஜி படி நீங்க வந்து ஒரு லவ் பிரேக்கப் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேச மாட்டாங்களா, நம்மளுடைய சோகத்துல பங்கெடுத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்துட்டே இருக்கும். அந்த டைம்ல சம்ஒன் யாராவது ஒருத்தர் வந்து சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு லவா மாறும் அந்த இடத்துல. நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் டைம்ல இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து இது லவ் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு க்ரஷ்ஷா தான் நான் பார்க்கறேன். அவ்வளவுதான், அவருடைய இந்த 3 லவ்ஸையும் வந்து க்ரஷ்ஷா தான் நான் பார்க்கறேன். பட் எனக்கு இதுல என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, கடைசியில வந்து அந்த பொண்ணு எனக்காக பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது கிளைமேக்ஸை உடைக்கிற அந்த சீன் தான் எனக்கு இன்னும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த டைம்லயாவது ஃபேமிலியோடைய சுச்சுவேஷன் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதாகட்டும், தன்னால தன்னுடைய ஃபேமிலிக்கு என்ன பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தவறுகளை ரெக்டிஃபை பண்ற விதமாகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா கென் பண்ணிருக்கிறத பார்க்க முடியுது. அவருடைய ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் ஸ்டோரி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லணும். எனக்கு இது பார்க்கும்போது 2009 பட்டாளம்னு ஒரு படம் வந்தது. நதியா அவர்கள், அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 பேர் நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல. ஸோ அந்த மாதிரி தீப்தி நம்பியார், இர்ஃபான் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் வந்து கம்ப்ளீட்டா ஸ்கூல் லைஃபை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். 2009 மார்ச்ல ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன். இதே மார்ச் மாசம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட் ஸ்கூல் லைஃபை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஒரு படமா நான் இந்த படத்தை தான் பாக்குறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்க ஸ்கூல் லைஃப் எப்படி ரன் பண்றாங்க, ஸ்கூல்ல 2 கேங்கா புரிஞ்சுக்கிட்டு எப்படி சண்டை போடுறாங்க, கடைசியா எப்படி எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க அப்படிங்கிறது. அதை தாண்டி அதுல சில காதல் காட்சிகளும் இருக்கும் பட்டாளம்ல. இதுல ஸ்கூல் லைஃப், காதல் காட்சிகள், ஃபேமிலியோட சிச்சுவேஷன் எல்லாமே மிக்சடா இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. பட் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு செட் ஆஃப் ஸ்கூல் லைஃப் ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 3வது பெண்ணு காட்டுறப்ப கூட அந்த பெண் கிட்ட ப்ரொபோஸ் பண்றப்ப அந்த பொண்ணு வந்துட்டு இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு போறா. சோ பெண்களுக்கு வந்துட்டு அதை வந்து அனலைஸ் பண்ண தெரியுதுன்றத வந்துட்டு இங்க காட்டியிருக்காங்க. ஆண்கள் தான் எல்லாத்தையுமே லவ்னுட்டுன்னு எடுத்துக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருது. நான் சைக்காலஜி படியே சொல்றேன், பெண்களுக்கு வந்து புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்து வரும். அது வந்து உடனே அமைய போறது கிடையாது. ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்து அது மாறும். ஒருவேளை வந்து செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க வீட்டுல அப்படின்னா
இது லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா, இது க்ரஷ்ஷான்னு அந்த பெண்ணு கூட தெரியாது. ஒருவேளை ஃபேமிலியில வந்து கஷ்டப்படுறாங்க, தன்னாலதான் வந்து ஃபேமிலி உயர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு சுமை இருந்துட்டே இருக்கு அந்த அந்த பெண் மேல அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தெரிய வரும் இது வந்து நம்மளுக்கு தேவை இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நமக்கு அப்படிங்கிற தேவையில்லைன்றது. இந்த கேள்வி வரைக்கும் அது என்னங்கிறது தெரியறது வாய்ப்பு. ஸ்டோரி ஒண்ணுமே இல்ல. இன்னும் சொல்ல போனா ஸ்டோரின்னுட்டு நீங்க எதனா ஒண்ணு எடுத்தீங்கன்னாலும் பழைய படத்தோட இதுதான். சோ ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்துட்டு இதை கொடுத்துட்டாரு அவரு, கென் சொல்றேன் நானு. அண்ட் எப்படின்னா அடுத்தவங்களோட பல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த இன்டர்வல்க்கு கொஞ்சம் முன்னாடி ரொம்ப எந்துவா கொண்டு போறாரு. அந்த ஆர்ப்பாட்டங்கள் கலாட்டா இதெல்லாம் ஜாஸ்தி போய் அந்த இன்டர்வல் வரப்ப வந்துட்டு மத்த அந்த போர் அடிக்கிற சீன்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. பின்பாதி வந்துட்டு அந்த மாதிரி எடுக்க முடியல அவரால். சோ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பல்ச நீ பிடிச்ச உனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்றப்போ மொத்தமே நீ கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்ற கேள்வி வருது. ஆனாலும் எனக்கு பிடிச்சது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து துரு துருன்ற கென்னு அது ஒரு ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நடிப்பு அப்படின்னாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து பொறுப்புணர்வோடு நடந்துக்கிற ஒரு கென்னை பார்க்க முடியுது. எனக்கு அந்த பொறுப்புணர்வோடு நடந்துக்கிற கென் வந்து ரொம்ப பிடிச்சது. அது இன்னும் சொல்ல போனோம்னா பப்ளிக் எக்ஸாம் வர நேரத்துல அவங்க அம்மாவுக்கு வந்து ஹார்ட்ல பெயின் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எக்ஸாம் ஆகுது ஏதாவதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற சீன்லாம் தியேட்டர்ல கிளாப்ஸ் வந்தது. சோ அதனால வந்து செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கனெக்ட் ஆனாங்க, ஆடியன்ஸ் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் ஆனாங்க, செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்டா ஃபேமிலி கனெக்ட். ஓகே, இது ஒரு விஷயம் நடந்தது. இன்னொன்னு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா நடிச்சவர் வந்துட்டு ஒரு மலையாள முகத்தை நீங்க போடுறது வந்துட்டு ஒரு மலையாள ஆடியன்ஸ வந்து கேப்சர் பண்றதுக்குன்ற மாதிரி தான் என்னால எடுத்துக்க முடியுது. ஏன்னா ஒரு நல்ல நடிகர் ட்ரெய்லர் வந்தப்பவே நான் சொன்னேன் இந்த மாதிரியான ஒரு அப்பாவோட எடுத்து பண்றதுனால அவருடைய இமேஜ் இன்னும் உயரும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இனிமே தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய ரோல்ஸ் கிடைக்க போகுது சூரஜ் சார் நான் நினைக்கிறேன். தட்ஸ் ஃபைன். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல நடிகரை வேஸ்ட் பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுக்கவே இல்லை அவரோட முகத்துக்கு. அவரோட இருந்த அந்த ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு எமோஷனல் ஸ்ட்ரிக்ட்னஸ் எல்லாமே சூட் ஆகுற ஒரு அப்பா. அந்த அளவுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் இல்ல அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். ஸ்ட்ரிக்ட்ஸா நான் வந்து படத்துல பார்க்கல. சூரஜ் அவர்கள் எப்படின்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் 7ஆம் பொருத்தம் காமெடி ட்ராக்காக தான் கொண்டு போனாங்க. கடைசி வரைக்கும் கடைசி கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் எமோஷனலா இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அது வரைக்கும் காமெடி ட்ராக்காக தான் கொண்டு போனாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக கேக் வாங்குவாரு. 500 ரூபாய்க்கு நீ ஏன் கேக் வாங்கினு திட்ட வரும்போது அவங்க அனிஷ்பா உள்ள வந்துருவாங்க. அப்போ கேக் நல்லா இருக்கு அப்படின்னு சமாளிச்சுட்டு போயிடுவாரு. அதே மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்குவார். இவரு ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணுகிட்ட ரோட்ல அடி வாங்குவாரு. இவர் கிராஸ் பண்ணி போற அந்த அந்த இடத்துலதான் வந்து இன்டர்வல் பிரேக்கு. இவர் கிராஸ் பண்ணி போவாரு. இவர் பார்ப்பாரு, கென்னும் பார்ப்பாரு, 2 பேரும் பார்ப்பாங்க. அடுத்த நாள்ல இருந்து கென்ன மிரட்டுறதாகட்டும், நீ வந்து ஏன்னா டைம் ஆயிடுச்சு இன்னும் ஏன் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்றதாகட்டும், கடைக்கு கூட்டு போயிட்டு இனிமே நீ தான் கடையை பார்த்துக்கணும், லோடு ஒரு லோட் சாமான் எடுத்து வை, நாங்க டீ குடிச்சிட்டு வந்துடுறோம், இந்த கடையில ஒர்க் பண்ற ஆளோட டீ குடிக்க போயிட்டு திரும்பி வந்து பரவாயில்லையே நல்லா எடுத்து வச்சுட்டு இருக்கியே பார்த்து பத்திரமா எடுத்து வைங்க, டீ சரியா இல்லை நல்லா இல்லை நாங்க வேற இடத்துல போய் டீ குடிச்சிட்டு வரோம் போறது. இதெல்லாம் வந்து ஒரு அப்பாவுடைய என்ன சொல்றது ஒரு மகனுடைய அப்பாவுடைய ரோலை ரொம்ப அழகா ரெசம்பிள் பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன் நானு. கண்டிப்பா. 2வது பெண் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இது வந்து அவருடைய கேங்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடைய அப்பாவுடைய கேரக்டர்ஸ் வந்து ரிசம்பிள் பண்ணி தான் நான் இந்த ரோலை பண்ணியிருக்கேன் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்கிற எல்லாருடைய கேரக்டர்ஸையும் நீ இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா. இவங்க தேவதர்ஷினி சொல்லவே வேண்டாம். ஒரு என்ன சொல் ஆனா இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுல என்ன இருந்ததுன்னா தேவதர்ஷினிய வேற விதமா கொஞ்சம் காட்டி இருந்தாங்க அப்படின்றதுதான் பார்க்க முடிஞ்சது என்னால.
ரொம்ப அழகா இருந்தது. இப்படி எல்லாம் கூட தேவதர்ஷினால நடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகளோட அவ்வளவு அழகா இருந்தது அவங்களோட ரோல் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நளினியம்மாக்கு ஒன்னும் நம்ம விமர்சனம் பண்ணிதான் அவங்க உயரணும்ன்றதெல்லாம் இல்ல. பட் ஸ்டில் அந்த நளினியம்மா வரப்ப அந்த கெத்து தானாவே அதுல வந்துருச்சு அப்படின்றதுதான் பார்க்க முடிஞ்சது. சோ நிறைய விஷயம் இதுல இவருக்கு இந்த எடிட்டிங், இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு ஸ்டோரி விட எடிட்டிங் எவ்வளவு முக்கியம்ன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கென்னன்னு சொல்வேன் நானு. ஏன்னா the editing was really good. அதை நீ எப்படி வேணா எடுத்துட்டு போ, எடிட் பண்றது கரெக்டா எடிட் பண்ணி கொடுக்கணும், கிறிஸ்பா எடிட் பண்ணி கொடுக்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருந்த ஒரு விஷயத்த நான் பாக்குறேன் நானு. இது என்ன சொல்றது, அடுத்தடுத்த படங்கள்லயும் தொடர்ந்தா ரொம்ப அழகா இருக்கும்ன்றதா. ஏன்னா நம்ம மொத்த சரக்கும் ஒரே படத்துல போட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் ஒன்னும் இருக்காதுங்க. பட் ஃபர்ஸ்ட் படம் பயங்கரமான இந்த முயற்சிக்கு பயங்கரமான பாராட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். கானா தினேஷோடைய மோனிஷா பாட்டெல்லாம் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. கானா தினேஷ் இன்டர்வியூ ஏதோ கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். என்கிட்ட எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரெஸ் மீட் ஏதோ கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். கானா தினேஷனுடைய பாடல் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு அந்த பாட்டு இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். நிறைய பாடல்கள் பண்ணிட்டாரு கானா தினேஷ். அவர் நிறைய மேடைகள்ல பாடியிருக்காரு. இசைவாணி அவங்களோட நிறைய கச்சேரிகள்ல பாடியிருப்பாரு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சமீபத்துல கூட ஒரு பாட்டு ஏதோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. போன வருஷம் டீ சம்பந்தப்பட்ட ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ கானா கலைஞரா அவருடைய லெவல் எங்கேயோ போயிடுச்சு. பட் இன்னும் அவருடைய பாட்டு பழைய பாட்டெல்லாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா நான் இந்த பாட்டு வரும்போது நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு இருக்கிற டைம் அது, இவர் இந்த மோனிஷா பாட்டு வரும்போது. ஸோ அந்த பாட்டெல்லாம் வரும்போது நிறைய ஞாபகங்கள், பழைய ஞாபகங்கள், நிறைய ஞாபகங்கள் வந்தது. ஸோ இந்த மாதிரியான பாடல்களை நிறைய படங்கள்ல இயக்குநர்கள் சேர்க்கணும். இந்த மாதிரியான பாடல்களை மறுபடியும் திரையில கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப விரும்புறேன். ஏன்னா பழைய பாடல்கள் இன்னைக்கு நிறைய ட்ரெண்டிங்கா போறதை பார்க்க முடியும். மலையாளத்திலும் சரி, தமிழ்லையும் சரி, தெலுங்கு, கன்னடா 4 லாங்குவேஜ்லயும் 70s வந்த பாட்டு, 80s வந்த பாட்டுலாம் இப்போ புதுசா பீட்ஸ் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கானா பாடல்கள், தமிழ்ல கானா பாடல்கள்லாம் ரீரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. நிறைய படங்கள்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான பாடல்கள் நிறைய இடத்துல பயன்படுத்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா பார்த்தேன். அண்ட் ஜிவி பிரகாஷ் அவருடைய இசை சொல்லவே வேணா. அவர் ஆஸ் யூஷுவல் அவருடைய இசையில அழகா கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அண்ட் கென் இந்த படத்துல அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரி எனக்கு தோணல. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மாதிரி இருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன். ஆக்டிங் வைஸா கென் ஓகே, அவர் ஏற்கனவே அவர் நடிக்க வந்துட்டாரு, அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். பட் டைரக்ஷனல் வைஸா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான டைரக்டர் டைரக்ட் பண்ண மாதிரி இருந்தது படம் பார்க்கும்போது. டைரக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அந்த வகையில படம் தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படமாவே இருக்குன்னு சொல்லுவேன். யூத் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய படம். என்ஜாய் பண்றாங்க தியேட்டர்ல. கண்டிப்பா அந்த எல்லாருக்கும் இந்த நன்றி சொல்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தா இல்ல ஷார்ட் பண்ணிருந்தா கிறிஸ்பா கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் ஏதோ லென்த்தியா போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மத்தபடி அதுல இது மைனஸ் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாமே பிளஸ் 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 சொல்ற மாதிரி தான் இருந்தது படம். எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னொரு சீன் என்னன்னா, சூரஜ் அவர்கள் தன்னுடைய பழைய காதலை சொல்லுவாரு. குடிச்சிட்டு வீட்டுல இங்கிலீஷ்ல பேசுவாரு, டான்ஸ் ஆடுவாரு. சோ அதெல்லாம் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ரொம்ப அழகா கட்டியிருக்காரு. அந்த ஒரு இம்ப்ரெஷன் அழகா கிரியேட் பண்ணிட்டாரு. கண்டிப்பா. சோ என்ன சொல்றது, ஆன் த ஹோல் நீ பாக்குறப்ப பசங்க பார்த்தாங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கிற மாதிரி, நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் அவங்க தியேட்டர்ல பார்க்க போறாங்கன்ற அந்த ஒரு ஃபீல கொடுக்கும். ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்றத நான் சொல்வேன் நானு. சோ எல்லாரும் போய் பார்க்கலாம், பேரண்ட்ஸ் பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், யூத் பார்க்கலாம், என்ன சின்ன பசங்க கூட போய் பார்க்கலாம். என்ஜாய் பண்ணிட்டு கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய விஷயங்கள் கென் கிட்ட கத்துக்கலாம் அப்படின்றது, அந்த எடிட்டிங் எல்லாம் கென் கிட்ட கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. சோ ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் அப்படின்றது தான் நான் சொல்வேன்.
எனக்கு என்ன பொறுத்தவரை 4/5 நான் கொடுப்பேன். யா, ரீசனபிள். ஸோ இன்னொரு திரை விமர்சனத்தோட நாம மறுபடியும் சந்திப்போம். நன்றி. கண்டிப்பா. அது நன்றி. தேங்க்யூ.